தேவனுக்கு மகிமை. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சேர்ந்து பாடிலாமா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. கையை தட்டி பாடலாமா? கை கொண்டு வந்தவங்களை தட்டுங்க. தேவனை ஆராதிக்கும் போது உங்களை ஆண்டவர் பார்ப்பார். அல்லமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஓ முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. One more time. ஓ முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. பாருங்க. ஓஹோ முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஓ முடிந்தது, எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, முடிந்தது. எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. எடுத்தார் நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். பாடுங்க. சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. Come on. ஓஹோ முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. எல்லாம் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. கைகளை தட்டிப்பல்லாமா? ஆமென். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். சென்று வல்லமா? ஆமென். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. எத்தனை செல்வீங்க பின்னாடி? ஓ முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க. ஓ முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் செய்து முடித்ததா. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம். ஓ முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. நம்புறீங்களா? சொல்லுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்கம் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எனக்காய் செய்து முடித்ததா. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை சேர்ந்து பாடுங்க. நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். பாடுங்க. வெரி குட்.
நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது. சபை பாடட்டும். ஓ, இயேசு சிலுவை சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஓ, முடிந்தது, முடிந்தது. எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்குரிய செய்தியை ஹல்லேலூயா நாம் எல்லாரும் கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத வாக்கியத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். Turn a Bible with me. Hallelujah. 1 Timothy chapter 3. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொண்டபடி மகா மேன்மை உள்ளது, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஒரு ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே நீங்களும் நானும் சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். இதனுடைய செய்தியினுடைய தலைப்பே The Secrets of the Resurrection. உயிர்த்தெழுதலில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை இந்த பூமியில செய்யும் போது எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் மரணத்திலே ஒரு திட்டம் இருந்தது, அவர் இந்த பூமிக்கு வந்ததிலே ஒரு திட்டம் இருந்தது. வேதம் சொல்லு, பிதாவாகிய தேவன் தன் ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். Who was the first missionary? இந்த பூமியில யார் முதல் மிஷனரி அப்படின்னா பிதாதான் முதல் மிஷனரி. ஏன்னா அவர் தான் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். மிஷனரின்னு சொல்ல என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அனுப்புகிறோம். நீங்க நிறைய நார்த் இந்தியாவுக்கு நிறைய மிஷனரிகள் அனுப்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டில இருந்து ஆயிரக்கணக்கான பேர் புறப்பட்டு போனார்கள். இப்ப யாரும் போறதில்லை. ஏன்னா அங்கே நிறைய ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். லோக்கல் மிஷனரி நிறைய எழும்பிட்டாங்க. அப்ப பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதினால் அவர்தான் முதல் மிஷனரி. இயேசுதான் முதல் மிஷனரி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு நோக்கம், மரித்ததுக்கு ஒரு நோக்கம், பாடுகள் பட்டதுக்கு ஒரு நோக்கம், உயிரோடு எழுந்ததுக்கு ஒரு நோக்கம். ஆமென் சொல்லுங்க. அப்ப போன வாரம் அவருடைய மரித்த காரியத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே அவர் நமக்காக மொழிந்த 7 வார்த்தைகளின் பேர்ல நம்ம செய்த போது அவருடைய மரணத்துல என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். தேவனுக்கு மகிமை. இப்ப ஆண்டவர் ஒருவேளை அந்த மரணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நடக்க வேண்டிய நிறைய நடக்காம போயிருக்கும். இன்னைக்கு நிறைய சிலுவையை குறித்து தியானித்தோம். ஆனா அதுக்கு பின்பு நடந்த ஒரு காரியத்தை தியானிக்க மறந்து விட்டோம். நான் சொல்ல வருஷம் ஃபுல்லா பிரசங்கிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. டிஎல் மூடி என்கிற தேவனுடைய பக்தன் தன் ஊழியத்தில் ஒரு நிறைவு இல்லாதது போல அவருக்கு இருந்துதான். நிறைய ஊழியம் செய்கிறார், ஆனா ஒரு திருப்தி இல்லை, ஒரு வல்லமை வெளிப்படலை. அப்போ உட்கார்ந்து தன் ஊழியத்தை ஆராய்ந்தாராம். என்ன பிரச்சனை ஊழியத்தில் இன்னைக்கு வல்லமை வெளிப்படலை? அப்ப அவர் கண்டுபிடிச்சது ஒண்ணு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவ்வளவாக அவர் தியானித்து பிரசங்கிக்கல. சிலுவையை பிரசங்கித்த அளவுக்கு உயிர்த்தெழுதலை இன்றைக்கு உலகம் கொண்டாட மறுக்கிறது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பிரசங்கம், அப்படிதானே? உயிர்த்தெழுதலை பற்றி தியானிக்கிறோம்.
ஆனா உயிர்த்தெழுதலில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாமா? என்னோடு கூட முதல் காரியத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். கொலோசியர் நிருபத்திலே இதிலே மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible, Book of Colossians chapter 3. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்கள். 277ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 277ஆம் பக்கம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், குறிச்சு வச்சுங்க, எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்க ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு வெளிப்பாட்டை, இருக்கீங்களா? நோட் இருக்கவங்க குறிச்சிக்கிட்டே வாங்க. அது ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். பைபிளை பக்கத்தில் கொடுத்து எடுத்து பார்க்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. பைபிளை படிக்க போறீங்களா? இல்லை. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களா பைபிளை வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை. இல்லைன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க தாராளமாக இதை பார்க்கலாம். முதல் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். நல்ல கவனிங்க, கிறிஸ்து மட்டும் எழவில்லை. ரகசியம், அந்த உயிர்த்தெழுதலில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். This is the secret of the resurrection. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை கல்லறையில வந்தார், அங்கே இல்லை, தேடி போனார், எல்லாம் பழைய பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புது பிரசங்கம், ஒரு புது வெளிப்பாடு, ஒரு புது ரகசியம் இங்கே சொல்லப்படுகிறது. பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும் போது கவனிங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் எழுதுறார். இது என்ன பாஸ்டர் ரகசியம்? ரகசியமா பார்க்கிறவங்களுக்கு இது ரகசியம், சாதாரணமா பார்க்கிறவங்களுக்கு இது சாதாரணமா இருக்கும். வேத வசனத்தை என்றைக்கும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதை படிக்கும் போதே வெளிப்பாடு இருந்தாதான் உங்களுக்கு புரியும். இப்ப ஒரு வெளிப்பாடு என்ன கொடுக்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால். எங்கப்பா எழுந்தோம்? இன்னும் உயிர்த்தெழுதல் நடக்கலையே. இயேசுவோடு எப்பொழுது எழுந்தோம் நீங்களும் நானும்? இதான் ரகசியம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் திருச்சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் ஏற்கனவே அவர் உயிரோடு எழுந்த போதே நீங்கள் அவருக்குள் உயிரோடு எழுந்து விட்டீர்கள். சொல்லுங்க ஆமென். உயிர்த்தெழுந்தவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். உயிர்த்தெழுந்தவங்க ஆமென் சொல்லுங்க. முதல்ல உயிரோடு இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருந்தா தானே முதல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனா பைபிள் வெளிப்படுத்த விசேஷம் என்ன சொல்லுது? நீங்கள் உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று பெயர் பெற்றாய். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய லைஃப் எப்படி? பேர் கிறிஸ்தவம், ஆனா உள்ள இருக்கிற கிறிஸ்தவம் மரித்த கிறிஸ்தவம். பேர் என்னப்பா? ராபர்ட். பேர் என்னப்பா? டேவிட். பேர் என்னப்பா? பிரகாசம். ஆனா அவங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது என்ன செய்தார்? அவர் மட்டும் உயிர்த்தெழல. நல்ல கவனிங்க. இயேசுவை கல்லறைக்குள்ள வைத்து விட்டார்கள். கல்லறைக்குள்ள வைத்த உடனே அவருடைய 3ஆம் நாள் அதிகாலையிலே பிதாவுடைய வல்லமை, ஏன்னா பிதாவின் ஆவி அவரை உயிரோடு எழுப்பியதாம். இயேசுவை யார் எழுப்புனா? பிதாவின் ஆவி எழுப்பியது. அப்ப இந்த உயிர்த்தெழுதல்ல திரியேக தேவனுடைய செயல் அங்க இருக்கு. பிதா தன்னுடைய ஆவியை அனுப்பினா, அந்த கல்லறையின் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கினா, ஆவியானவர் இறங்கினா கல்லறை திறந்துக்குச்சு. இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்கே படுத்து கிடந்த இயேசுடைய சரீரம் உயிரோடு எழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பைபிள்ல ஒன்று சொல்லுது, அங்கே பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எழுந்தார்கள். அவருடைய கல்லறையில இறங்கின அதே வல்லமை பக்கத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் கல்லறையெல்லாம் இறங்கின போது மரித்து போன எத்தனையோ பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி நகரத்தில் காணப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதுல இருக்க ரகசியம் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், முதல் ரகசியம், அவர் மட்டும் உயிர் தெழல, அவரோடு கூட ஏற்கனவே நீங்களும் நானும் உயிரோடு எழுந்துட்டோம். நான் சொல்லல, இந்த பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால். எப்ப மரிச்சீங்க? எப்ப எழுந்தீங்க? ஒரு மனிதனுக்குள்ள மரணம் நடந்தாதானே எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா இங்க தூங்குறத பத்தி ஆண்டவர் எழுதல.
ஒரு மனிதன் மரித்ததிலிருந்து எழுந்தது. எபேசியர் நிருபத்தில் வாசியுங்கள் பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். Book of Ephesians chapter 2 verse 1 verse 5. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 264ஆம் பக்கம் 1ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்குமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, குறிச்சு வச்சுக்கங்க, மரித்தவர்களாய் இருந்த உங்களை. பவுல், அதே பவுல் தான் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை. ஒரு மனுஷன் எப்ப மரிச்சா? என்னைக்கு பாவம் செஞ்சானோ, என்னைக்கு அக்கிரமம் செஞ்சானோ. பாவம் செய்யாத மனிதனே ஒருவனும் இந்த பூமியில சொல்லுங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் வெரி குட், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். யோவான் நிருபத்தில் எழுதுகிறார், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர். யார் வஞ்சிக்கிறவன்? நான் பாவமே செய்யாத பரிசுத்தன் என்று நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. பாவமே இல்லைன்னு சொன்னா அவர் சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்ப எப்ப பாவம் செஞ்சோம்? அதை தான் பவுல் எழுதுறாரு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்க சரீரம் மரிக்கல, உங்களுக்குள் இருந்த மனிதன், உங்களுக்குள் இருந்த ஆத்துமா, உங்களுக்குள் இருந்த அந்த ஆவி, அது மரிச்சு போயிருது. அல்ல கவனிங்க, இயேசு இல்லைன்னா அந்த பூமியில உங்க வாழ்க்கை மரிச்சுதான் இருக்கும். இயேசு உங்க வாழ்க்கையில வராது இருந்தால் நீங்கள் மரித்தவர்கள். ஏன் பாஸ் எல்லாருமே உயிரோட தானே பாஸ் இருக்கிறான். ஆண்டவரே சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீங்க ஆமேன்னு சொல்ல கூட நீங்களும் மரிச்சவங்க தான். நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு அந்த வாயிலிருந்து வரவே இல்லை. ஒரு ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. எப்படி உங்களை அவன் முடிச்சு கட்டிட்டான். சோத்திரம் முடிந்தது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்கிட்ட வந்து பார்த்தியா 4 பேர்த்த முடிச்சு வச்சிருக்கேன், கட்டி வச்சிருக்கேன். அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. நீ சொல்லிரு பாப்போம். எங்களுக்குலாம் பழக்கம் இல்லை பாஸ்டர். இது என்ன பழகிறது இருக்கு? கர்த்தருடைய பிள்ளை வாயை திறந்தோன்னு என்னன்னு வரணும்? அப்பா கெட்ட வார்த்தை வரும்னு சொல்லாம போனீங்க. வாயை திறந்த இங்கே தான் ஆமென் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வாயில எதுவும் என்ன செய்யக்கூடாது. ஆமா, இல்லைன்னா நீங்க யாரு? வெரி குட். ஃபாலோ பண்ணுறத பற்றியா ஒரே ஆவி ஒன்னா போகுது. அப்ப உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தை வரல, ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை வரல, நான் என் வாயிலிருந்து பொல்லாத வார்த்தைகள் வெளியே வருதுன்னா நீங்க இன்னும் உங்க அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் தான் இருக்கீங்க. நீங்கள் மரித்தவர்கள். அதுக்கு எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? ஆண்டவரே, மரித்தவர்களா இருக்குன்னா அதுக்கும் ஆமேன். எதுக்கு சொல்றேன், என்ன சொல்றேனே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க தைரியமா. எப்ப இருந்தாலும் சொல்லுவாரு, எப்ப இருந்தாலும் சொல்ல மாட்டாரு. அப்ப நீங்க ரொம்ப தெளிவா கவனிச்சுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை. மனுஷனுக்கு இன்னைக்கு தெரியல அவன் மரிச்சுட்டான்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இந்த பூமியில நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் நினைக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், அவர்கள் எல்லாம் யாரு? மரித்தவர்கள். ஆனா உங்களை பத்தியும் என்ன பத்தியும் இந்த எபேசு சபைக்கு எழுதும் போது மரித்தவர்களாய் உயிர்ந்த உங்களை புதைத்து விட்டார் அப்படின்னு எழுதியிருக்கா. வேற என்ன சொல்லியிருக்கு? உயிர்ப்பித்தார். இப்போ நீங்க யாரு? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ள, உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவி உங்களுக்குள்ள. இனி உங்களுக்குள் மரணம் இல்லை. உங்களுக்குள்ள இனி மரணம் இல்ல. தேவனுக்கு மகிமை. பாவம் இல்ல. இப்ப உங்களுக்குள்ள பாவம் இருக்கா? அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாஸ்டர். அது மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் வரும். அது இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை. தவறுகிறோம். நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், நான் நினைக்காததை நான் நினைக்கிறேன். பவுல் சொல்ல, நிர்பந்தமான மனுஷன் நான், ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் என்கிட்ட வந்தான், பாஸ்டர் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை மைண்ட். என் மைண்டை என்னால கரெக்ட் பண்ணவே முடியல. என் மைண்ட் ஃபுல்லா அசுத்தம் அசுத்தம் அசுத்தம். இந்த போராட்டம் இருக்கும். யாருக்கு? செத்து போனவனுக்கு இல்ல, உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் போராட்டம். ஆமாவா இல்லையா? ஒரு மனித உலகத்தோடு உலகமாயி அசுத்த. இப்போ ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் மரித்தவர்களா இருந்தோம். ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னால வாழ்க்கை இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். அன்றைக்கு பாவம் என் கண்களுக்கு தெரியவில்லை.
நான் செய்வது தவறு என்று எனக்கு தெரியவில்லை. I did it everything whatever I want. நான் என்னெல்லாம் யோசித்தனோ, என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சனோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ, அத்தனை அசுத்தங்களும் யோசனைகளும் உள்ளத்துல வந்தது. அன்னைக்கு அது பாவமா தெரியல. இன்னைக்கு ஒரு சின்ன பாவம் உள்ள வந்தாலும் அது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இப்ப உயிரோடு இருக்கிறேன். ராமேன் சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவனுக்கு மரணம் உள்ள இருக்க கூடாது. பாவமும் அக்கிரமும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. உயிர் மரித்தவர்களா இருந்த உங்களை நீ எப்படி இருந்தன்னு சொல்லிட்டாரு. தேவ பிள்ளையே, நீ மரித்து கிடந்த, ஸ்தோத்திரம், உலகத்துக்குள்ள மரித்து இருந்த. ஆனா இன்னைக்கு அவர் உயிரோட. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். தேவனுக்கு மகிமை. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிருபையினால் அவர் உங்களை ரட்சித்தார். உயிரோடு எழுந்ததினால ஒரு தேவ பிள்ளைக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு மரணத்தோடு நிறுத்தி இருந்தார். நல்ல கவனிங்க. மரணத்தோடு அவர் வாழ்க்கை முடிந்திருந்து உயிர்த்தலாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? மரணத்துக்கு, அதாவது பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கும். இந்த பூமிக்கு, மனுக்குலத்துக்கு பாவம் செஞ்சதுக்கு பரிகாரம். ஆனா அவர் உயிரோடு எழுந்த பிறகுதான் ரட்சிப்பு நிறைவேறியது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இன்னைக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் தி ரிசரக்ஷன்? இந்த உயிர்த்தெழுதலுடைய முதல் ரகசியம் என்ன? அவர் என்னை உயிரோடு எழுப்பி விட்டார். ஆமென். நீங்க பயப்பட வேணாம். நான் உயிர்த்தெழுதல வந்துருவேனா பாஸ்டர், ஆண்டவர் கூப்பிடும் போது வந்துருவேனா பாஸ்டர், நீங்க பயப்பட வேணாம், சந்தேகப்பட வேணாம். ஏற்கனவே அவர் உங்களை உயிர்ப்பித்து விட்டார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. உயிர்த்தெழுதல இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே எழுப்பப்பட்டு விட்டீர்கள். இதான் ரகசியம். சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? மூஞ்சிய முகத்தையே பார்க்கல, என்னையவே பார்த்துட்டீங்க. பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் மூஞ்ச முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்களை உயிரோட எழுப்பிட்டாரு. அவர் எழுந்த போதே நானும் எழுந்து விட்டேன். எழுந்துட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? தூங்குனவங்கள முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அங்க 2 3 அப்படியே உயிர்ந்துச்சு. இப்ப பாருங்க, உயிரோட வந்துருச்சு. தோத்திரம். ஏன் செய்தி போகக்கூடாத அளவுக்கு இந்த அளவு எல்லாமே பிசாசு கிரியை செய்யறான் பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. அப்ப வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சீக்ரெட்? இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கூட, நீ மரித்தவன் அல்ல, மரித்தவர்கள் லிஸ்ட்லயும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தேடி காலையில போறாங்க. போகும்போது தேவதூதன் சொல்றான், அவர் இங்கே இல்லை. He is not here. He is risen. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு அவர் போகிறார். தேவனுக்கு மகிமை. அவர் இங்கே இல்லை. அதுபோல மரித்தவர் லிஸ்ட்ல நீங்களும் நானும் இல்ல. அப்படியே தலையாட்டுங்களா? இல்ல இல்ல, நான் செத்தவன் லிஸ்ட்ல இல்ல. அதனாலதான் ஒரு கூட்டம் பாருங்க, இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, பொல்லாத நாள் இல்ல, அவனுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். இதையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா தான் நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமா கூட நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகை, எந்திரிச்சு உயிரோட எந்திரிச்சு போகணுமே. அவன் பாருங்க அப்படியே படுக்க வச்சிருக்கான். ஸ்தோத்திரம். நான் இங்க வழியில வரும்போது, இன்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் ஆராதனை? கொன்னே விடுவேன். நான் வந்தேன், உன்னை வீட்டிலே கொன்னு சமாதியாக்கிடுவேன். யூடியூப்ல போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். நேற்றுலேருந்து பொழுது 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து டைமை தப்பா போட்டுவிட்டேன். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. டேட்டெல்லாம் கரெக்டாக போட்டேன், டைமை 9 மணின்னு போட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் அனுப்பி, பாஸ்டர் டைம் தப்பா இருக்கேன். ஐயோ ஆமாம்மா. மறுபடியும் உட்காந்து 1 hour ஒர்க் பண்ணி இத்தனை போட்டும் காலையில் நான் அரைச்சி பிடிச்சி நானே 6:55 வந்துட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு பாஸ்டர்? எப்படி கோவம் வரும் இல்லை? நல்ல வேலைக்கு வந்துருச்சு என் முகத்தை பார்க்க. தோத்திரம். இங்கே தான் இருக்கு ஆளு. நல்லா திட்டு வாங்குறாங்க பற்றி. நல்ல ஜனங்க. ஆனால் நான் எவ்வளோ திட்டினாலும் கோபமே படமாட்டேன். ஏன்னா நான் திட்டுறதே உங்களுக்கு தெரியாது பாருங்க. சிரிச்சுக்கிட்டே திட்டுறேன் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் யாராவது இப்படி திட்டுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்களா பார்த்தீங்களா? இல்லைல்ல? அல்லேலூயா. நான் பலிபீடத்தை அப்படி செய்யக்கூடாது. உங்களை அன்பாய் கடிந்து கொள்கிறேன் தான் பவுல் எழுதுறேன். இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்ல, நீ மரித்தவன் அல்ல. ஒரு காலத்தில் உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு முன்பு, ஸ்தோத்திரம், அந்த மரணத்திலே நான் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தேன். எப்படி? மரித்து. ஓ அக்கிரமம், பாவம், எவ்வளவு அக்கிரமம், பாவம் அத்தனையும் மன்னித்து அவரோடு எழுப்பினார். நீ எழுந்துட்டீங்கய்யா. சபைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்திருச்சிட்டம்மா.
உன்னை இனி யார் எழுப்ப வேண்டிய அவசியம்? உயிர்த்தெழுதல் நடக்கும்போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். சந்தேகமே வேணா, ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்கிடுவார். என் செய்தி கெட்டு போனவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவபலன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலையிலே உங்களுக்குள் மரித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை எழுப்பும். ஷகா துரா ஹந்தா ரகா பஹா துரா பகமா. He is working, he is working. உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே கிரியை செய்கிறார். ஆமென். இரண்டாவது, இதுல என்ன, what is a secret? இதுல என்ன சீக்ரெட்? கொலோசியர் ஆண்டவருக்கு மகிமை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54, 55 வசனத்தை, 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். 1 Corinthians chapter 15 verse 54 and 55. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. The secret, second secret. What is the second secret? அதுவரைக்கும் மரணத்தின் மேல மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அதுவரைக்கும் திருச்சபைக்கு மரணத்தின் மேல அதிகாரம் இல்லை. ஏன்னா மரணத்துக்கு யார் அதிகாரி? சொல்லுங்க, பிசாசு தானே. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? பாதாளத்துக்கு அதிகாரி யாரு? அவன் தான். அவன் நினைச்சவனை கொண்டு போனா, நினைச்சவனை எடுத்தான். ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் அப்படி கை வைக்க முடியாது. சொல்லுங்க ஆமென். வச்சிருவானா? கை வச்சிருவானா உங்க மேல? பாதி பேர் ஏற்றுக்கொள்றீங்க, பாதி பேர் இல்லைங்கிறீங்க. இப்ப எதை நம்புறது? உங்க மேல கை வச்சிருவானா? இங்க ரொம்ப அழகா எழுதுறாரு. See, know the truth. The truth will deliver you. பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலை. Know the truth. Know the truth. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ரகசியத்தை பவுல் மூலமாய் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இந்த 15ஆம் அதிகாரத்திலே 54ஆம் வசனம் ஒரு முறை கூட வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று. அழிவுள்ளதாகிய இந்த சரீரம், அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து. எப்பப்பா? அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் எப்பொழுது அழியாமையை சுதந்திரிக்கும்? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் எப்ப சாவாமையை சுதந்திரிக்கும்? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல என்றைக்கு நீங்களும் நான் இணைக்கப்பட்டோமோ இந்த சரீரம் இனி அழிஞ்சு போகாது. ஆமென். அப்படியே போனாலும் மறுபடியும் என்ன செய்யும்? அப்ப பைபிள் சொல்லுது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்றைக்கு உயிரோடு எழுந்தாரோ, the second secret, மரணத்துக்கு ஒரு தேவ பிள்ளையின் மேல் அதிகாரம் கிடையாது. சத்தியம் புரிய மாட்டேங்குதே. ஏற்கனவே தெரியும் பாஸ்டர். சில நேரத்தில் கர்த்தர் ரிப்பீட் பண்ணும்போது அது உங்களுக்குள்ள அநேகருக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. மரணத்தை குறித்து பயப்படாத ஆளே கிடையாது. இயேசுவே அந்த பூமியில் இருக்கும்போது, மரணத்தை சந்தித்த போது என் இருதயம் வியாகுலப்படும். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அங்க இருந்துச்சு. அவர் வியாகுலப்படவும் திகிலடையவும் தொடங்கினார். கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இல்ல, அவர் கடைசி நிமிடங்கள் வியாகுலப்படவும் திகிலடையவும் துவங்கினார். பிதாவிட்ட போய் ஜெபம் பண்றாரு. அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கட்டுமானா, ஆகிலும் உங்க சித்தத்தின்படி, என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். மரணம் அவருக்கும் கடைசி நேர கலக்கங்களை கொண்டு வந்தது. ஏன்னா he was a human being. அவர் மனுஷனா இருந்தார். அதனால தான் மரணம் அவருக்கு அந்த கலக்கத்தை கொடு, பயம் இல்ல, கலக்கத்தை கொடுத்தது. இயேசு ஒரு நாள் மரணத்தை கண்டு பயப்படல, கலங்கினார், அவ்வளவுதான். வியாகுலப்பட்டார். தேவனுக்கு மகிமை. அப்ப நம்ம வாழ்க்கையில மனுஷனுக்கு இந்த உலகத்துல எதை வேணாலும் ஜெயிச்சிடுவான். ஆனா ஒரு மனிதனுக்கு மரணம் என்று ஒன்று வரும்போது அவனால் அதை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பெரிய நாஸ்திகன், அந்த நாஸ்திகன் தன் வாழ்நாள் முழுசும்
உலகம் முழுவதும் பறந்து பறந்து போய் எல்லா நாடுகளை சொன்ன கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. அவன் மரிக்கிற தருவாய் வந்தது வயதான போது. அந்த மரிக்கிற தருவாயில படுக்கையில படுத்திருக்கும் போது தன் பக்கத்தில் இருக்க எல்லாத்திலையும் சொன்னானா, there is a darkness before me. எனக்கு முன்பாக ஒரு இருள் தெரிகிறது, நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. சொன்ன வாழ்க்கை முழுவதும் கடவுள் இல்லை கடவுளைன்னு சொல்லிட்டேன். அவன் சொன்னானா, ஒருவேளை கடவுள் இருப்பாரோ. ஏன் அந்த வார்த்தை வந்தது? அவன் எவ்வளவு பெரிய நாஸ்திகனா இருந்தாலும் ஒரு நாள் அவன் மரணத்தை கண்டு பயந்துத்தான் ஆகணும். மரணம் எப்ப வரும் யாருக்குமே தெரியாது, தெரியுமா? தெரியாது. அதனால ரொம்ப தைரியமா இருக்கிறோம். மரணம் எப்பொழுது யாரை சந்திக்கும் என்று யாருக்கும் தெரியாது. தேவனுக்கு மகிமை. அதனால தான் அந்த ஒரு சீக்கிரட்டை பாருங்க, பிறப்ப கூட இன்னைக்கு டாக்டர் கணிச்சு கரெக்டா சொல்றான். உனக்கு எப்ப பிள்ளை வேணும் அப்படிங்கிறான். என்னையாது எப்ப பிள்ளை வேணும், எப்ப வெளியில கொண்டு வரணும்னு கடவுள் போட்ட டைம் எல்லாம் போயிருச்சு. இப்ப ஆண்டவர் போட்ட டைம் எல்லாம் போயிருச்சு. இப்ப அவன் குறிக்கிறான். யாரு? அம்மாவும் அப்பாவும் பிள்ளை எப்ப வெளியில வரணும்னு இப்ப ஜாதகம் பார்த்து குறிக்கிறான். இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த செகண்ட்ல எனக்கு பிள்ளை வேணும். தோத்திரம். அப்படிலாம் இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. ஆனா மரணம் என்றைக்கு ஆகும்னு எந்த மருத்துவராலையும், மறிக்க போன உள்ள போன ஆளு செந்தில் வெளியே வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு மரணம் தான். இங்க இருக்கிற மோகனுக்கு ஆண்டவர் சொன்னாரு. அவர் சொல்லி 1 வருஷம் ஆச்சு. நல்ல கவனிங்க. இதே KMCHல நைட்டு 12 மணிக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது மனைவி கிட்ட சொல்றாரு, உன் புருஷனுக்கு எல்லா கிட்னியும் கெட்டு போச்சு, ஒருவேளை இன்றைக்கு இரவு கூட மறிக்கலாம். ஆனா சொல்லி 1 வருஷம் ஆச்சு. அப்பயே சொல்லிட்டாரு, டயாலிசிஸ் தான், இனி எதுவுமே இல்லை. 1 வருஷமா அந்த சரீரத்தை ஆண்டவர் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாரு. நான் சொல்ல, இன்னமும் கர்த்தர் ஆயுசை கூட்டு கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கு இயேசு மரணத்தை சந்திக்காத வரைக்கும், அவர் உயிரோடு எழும்பாத வரைக்கும் மரணத்தின் மேல் யாருக்கு அதிகாரம் இல்லை. இப்ப மரணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு சபைக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி மரணத்தை வென்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் கூரை ஒடித்தார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எத்தனை மரணத்தை சபையில தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். போக வேண்டிய ஆள்ல சரி போகட்டும் விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர்த்தை இழந்திருப்போம். கொரோனால போக வேண்டிய ஆளை உட்கார வச்சிருக்கோம், வியாதியில போக வேண்டிய ஆளை உட்கார வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். கேன்சர்ல போக வேண்டிய ஆளை உட்கார வச்சிருக்கோம். ஜோம் பண்ணி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்க விசுவாசம் எப்படி எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். சபையில பண்ண ஜெபம் அநேகருடைய மரணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கு. ஏன்னா உயிரோடு எழுந்ததுனால அங்கே மரணத்தின் அதிகாரியான பிசாசானவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படிதானே? அவன் ஜெயிச்சிட்டார்ல. அவன் ஜெயிச்சதுனால அவன் அதிகாரம் எல்லாம் இப்ப சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மரணம் இனி யாரையுமே நம்மளை ஆண்டு கொள்ள முடியாது. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் நான் சாகவே கூடாது அப்படி நான் சொல்லல. நான் சாவாமை பத்தி சொல்லவே இல்லை. ஆமென். அவர் சாவாமையும் ஜீவனையும் அவர் வெளியரங்கமாக்கினார். ஒரு தேவ பிள்ளைக்கு சாவாமையும் ஜீவனும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா சாவாமை என்பது இந்த பூமியில் அல்ல, நித்தியமா நம்ம அவரோட இருக்க போகிறது தான் அவர் சாவாமைன்னு எழுதியிருக்கார். ஆமென். அப்ப இயேசு உயிரோடு எழுந்த செகண்ட் சீக்ரெட் முடிஞ்சோன்னு கேட்பேன், 7 சீக்ரெட் சொல்லுவேன். அது 2வது சீக்ரெட் என்ன? மரணம் அங்கே ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, எந்த ஒரு விசுவாசியின் மேலும் 2ஆம் மரணத்துக்கு அங்கே அதிகாரம் இல்லை. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 20ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். The book of Revelation chapter 20 verse 5 and 6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். கவனிங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. முதலாம் மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்கு. அது என்ன? முதலாம் மரணம் 2ஆம் மரணம். கவனிங்க,
சிலுவையில இயேசு உயிரோடு அந்த அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த போது அங்கே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அப்பவே கிறிஸ்து வருவதற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்ப மரணத்தை விழுங்கிட்டார்னா மரணத்தை ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். அப்ப பைபிள் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. ஒரு ஆமேனா சொல்லுங்க. என்ன மரணம் இல்லை? அது என்ன இரண்டாம் மரணம்? முதலாம் மரணம். முதலாம் மரணம் என்பது பிசிக்கல் டெத். நம்ம சரீரம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே சொல்லிட்டார், ஆயுசு நாட்கள் 70. அப்பா, அந்த வசனத்தையாவது சொல்றீங்களே, பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேல வருத்தமும் சஞ்சலமும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் 70 வருஷம் போட்டாரு. அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா தின்னு தங்க புஷ்பம் தங்க பஸ்பம்லாம் சாப்பிட்டு தோத்திரம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 80 வயசு. ஆமேன். 70க்கு மேல இருக்கவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு கை உயர்த்தி சொல்லுங்க. 1 2 3 4 5. அப்பா தோத்திரம். அது பெரிய ஆசீர்வாதங்க. சபையில் வயசானவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். சீக்கிரமா 30 அமுச்சு வச்சுட்டோம்னா அப்புறம் ஆண்டவர் நான் எதுக்கு ஊழியம் செய்ய போறேன்? யாருக்கு ஊழியம் செய்ய போறேன்? இல்ல, முதியோர் சபையில பெருகணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அதுதான் தேவன் கொடுக்கிற ஜீவன். அல்லேலூயா. இந்த இலசங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. இப்போ நான் என்ன பண்றேன், என்ன பேசுறேன்னு. வயசானவங்களுக்குலாம் தெரியும் நான் என்ன பேசுறேன். கர்த்தருக்கு மகிமை. 40 தானே, இப்பதான் 1 கல் இருக்கு பாஸ்டர், அடுத்ததுல கல்லும் தோத்திரம் ஒன்று ஒன்றா வரும் உள்ள. அல்லேலூயா. ஆமா, 50 வரும்போது 10ல் பசலி, 20ல் இருக்கும், 30ல் மூர்க்கம், 40ல் நாட்டம், 50ல் ஆட்டம், 60ல் ஓட்டம், 70ல் ஏத்தம். தோத்திரம். 10ல் பசலியா, 20ல் அப்படி இறுக்கமா இருப்பான், 30ல் மூர்க்கம், 40ல் வாழணுன்ற நாட்டம், 50ல் கொஞ்சம் ஆட்டம், 60ல் முடிய போதேன்னு ஓட்டம், ஓட்டம் முடிய போகுது, 70ல் தோத்தம் ஏத்தம் போயிடுவார், 80ல் 70ல் தான்னா ஒரு பெரிய கிருபை. நீங்களாம் மரணத்தை ஜெயிச்சிருக்கீங்க. ஆமென். ஆனா இந்த மரணம் ஒரு நாள் நம்மை ஆட்கொள்ளும். பிசிக்கல் டெத் ஆண்டவர் கொடுத்தது. மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் a truth. ஒரு தரம் பிறக்கிறோம், ஒரு தரம் மரிக்கிறோம், ஒரு தரம் நியாய தீர்ப்பு. இதான் மனுஷனுக்குரிய வாழ்க்கை சைக்கிள். நல்ல கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் உயிரோடு வந்துட்டா, 2வது முறை வந்துட்டா, உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். ஆமென். ஆனா வரவில்லை என்று சொன்னால் நம்மில் பலர் முந்துவோம், முன்னாடி போவோம். மரணம் என்ன? அக்கினியும் கந்தகமும் கலந்த கடல் தான் 2வது மரணம். இந்த 2வது மரணத்துக்கு தப்பணும்னா இயேசுவின் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப 2வது சீக்ரெட், இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தபோது மரணம் அங்கே ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த மரணத்துக்கு இனிமேல் என்மேல் இனி அந்த மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. நீங்க சிலத்துல பேசினாதான் அது நடக்கும். ஏன்னா வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் எப்ப பேசுறேனோ அன்னைக்கு தான் அது ஆக்டிவேட் ஆகும். உங்க காலில் 2 ஹார்ட் இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு 3 ஹார்ட்? என்ன பாச புதுசா சொல்றீங்க? எனக்கெல்லாம் ஒரே இருதயம் தான் இருக்குது. அதுவும் கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட இல்லை. அப்படிதானே? இப்ப நம்ம இருதயம் கர்த்தர் நமக்கு நல்லா வச்சிருக்கிறார். ஆனா ஒரு மனிதனுக்கு கால்கள்ல ஹார்ட் இருக்குன்றாங்க. ஹார்ட்னா நீங்க ரியல் ஹார்ட்னு நினைச்சிடாதீங்க. அங்கதான் 2 பிளட் வெசல்ஸ் நம்ம ஹார்ட்ல இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பிரிஞ்சு போகும். காலில் உள்ள அந்த காப்ஸ் மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசில் தான் ஹார்ட்ன்றாரு டாக்டர். நீங்க நடக்கும் போது அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுமா? அப்ப கால் நடந்தாதான் அந்த பிளட் வந்து பம்ப் ஆகுமா, ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகுமா. நிறைய பேர் ஏன் டாக்டர் போனே பிபியா உடனே நடக்கிறீங்களா, சுகர் நடக்கிறீங்களா, ஹார்ட் ப்ராப்ளம் நடக்கிறீங்களா, எல்லா டிசீஸ்க்கும் டாக்டர் கேட்கிற ஒரே காரியம் வாக்கிங் போறீங்களா? ஏன்னா இந்த கால்களில் இருக்கிற 2 நரம்புகள், இங்க இருந்து ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, ஹார்ட்டுக்கு அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். நீங்க நடக்கவே இல்லைன்னா கீழ்ப்பகுதி அத்தனை முடங்கிருமா. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள்
ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையில இந்த மரணத்து மேல அதிக நடக்கணும் 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 என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மறிக்க மாட்டீங்க, அதிக காலம் உயிரோட வாழ முடியும். ஆனா ஒரு நாள் மரணம் இருக்கிறது, அந்த மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நல்ல கை வைத்து ஒரு முறை ஆமென் சொல்லிடு. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மரணத்தின் மேல் ஜெயம் கொடுத்திருக்கு. மூன்றாவது வாசிங்க, கொலோசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே. Turn your Bible, the book of Colossians chapter 2. கொலோசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பாவங்களினாலேயும் எடுத்துட்டீங்களா? உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் 276ஆம் பக்கம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல்ல நாம எழுப்பப்பட்டோம், ஏற்கனவே எழுப்பப்பட்டுட்டோம் அவர் உயிர்த்தெழுந்ததனால. இரண்டாவது, அவருடைய மரணத்தை நாம் ஏற்கனவே ஜெயித்திருக்கிறோம். மூன்றாவது, வேதம் சொல்லுது எல்லா அதிகாரத்தையும் அவர் திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழும் பாருங்க. மரணம் பாவ அந்த பாவ அந்த பரிகாரத்தை உண்டாக்கியது. இயேசு மரித்ததனால என்னாச்சு? மனுக்குலத்தினுடைய பாவம் நிவர்த்தி ஆனது. அப்படித்தானே? ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் அவர் ரத்தம் சிந்தல அப்படின்னா மனுக்குலத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. அது பிராயச்சித்தம். ஆனா உயிரோடு எழும்பாது இருந்திருப்பாரானால் என்ன நடந்திருக்கும்? சாத்தான் ஜெயிச்சிருக்கப்பட முடியாது. மனுக்குலத்துக்கு வேணா பிராயச்சித்தம் நடந்திருக்கும், மனுக்குலத்துடைய பாவம் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா இயேசு என்றைக்கு சிலுவையில ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தாரோ, பைபிள் சொல்லுது நமக்கு எதிரடையாகவும் நம்ம கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நியாயப்பிரமாணம் தான் கையெழுத்து, இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் முடித்து வைத்தார். பைபிள் சொல்லு கடைசியா அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ன செய்தாரா? துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே எல்லாத்தையும் ஜெயிச்சார். பாருங்க, ஒரு முறை மனுஷன் கையில் ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கி உள்ள கொண்டு வச்சு மனுஷன் கையில் ஆளுகை கொடுத்தார். மனுஷனை சொன்னார் பழுகி பெருகுங்கள், பெருக்கத்தை கொடுத்தார். ஏப்பா நீ எல்லாத்தையும் ஆண்டுகோ, மச்சங்கள் ஆண்டுகோ, பறவைகள் ஆண்டுகோ, இதை உள்ளது எல்லாத்தையும் மனுஷன் ஆளுகை செய்ய முடியும். அப்ப ஆளுகை மனிதன் கையில் இருந்துச்சு. என்றைக்கு மனிதன் தன் பாவத்தில் விழுந்தானோ ஆளுகை அவனை விட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. பாவம் உள்ள வராத வரைக்கும் சகல அதிகாரங்களும் உங்களோட இருக்கும். பாவம் வந்து பாவத்தில் மறுபடியும் சிக்கிக்கொண்டு நாம் ஜெயிக்கப்பட்டால் எல்லாத்தையும் இழந்துருவோம், எல்லாத்தையும் இழந்துருவோம். ரொம்ப பரிதாபம். இந்த பூமியில ஆண்டவர் ஒரு முறை எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், அந்நிய பாஷைகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பாவங்கள் இருந்தா எப்படி கொடுத்தாரோ அப்படி எடுத்துருவார். சரி, நமக்கு கொடுத்தது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே? நம்ம கையில் இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நம்ம தேவனை விட்டு தூரம் போறோமோ, கொடுத்தது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். யார் மூலம் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மூலமா தான், உங்க ஜெபத்தினால தான் கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த மனுஷன் தேவனை தேடாம தேவனுக்கு பிரியமா வாழாம போகும்போது யார் மூலமா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாரோ அவர்கள் கொடுத்ததை எல்லாம் கர்த்தர் எடுத்துடுவார். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த உயிர்த்தெழுதல்ல தான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் மரித்தார். அது நமக்கு பிராயச்சித்தம், அது பாவம் போச்சு. ஆனா சத்துரு ஜெயிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவன் நல்ல தலைவிரிச்சு ஆடி இருந்திருப்பான். ஆனா இயேசு என்றைக்கு உயிரோடு சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்தாரோ பைபிள் சொல்லுது ஜெயித்தார்.
பிசாசுடைய சகல அதிகாரத்தை உறிந்து கொண்டு அதை மறுபடியும் சபைக்கு கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல யாரை கண்டு அவன் பயப்பட மாட்டான், எந்த ராணுவத்தை கண்டு பயப்பட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அமெரிக்க ராணுவத்தை கண்டு பயப்பட மாட்டான், ரஷ்யா ராணுவத்தை கண்டு பயப்பட. ஆனா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய முழங்காலை கண்டு பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்து இளவரசி, நான் சொல்றது 1950-60 வேல்ஸ் தேசத்து இளவரசி, அங்கே ஒரு மனிதன் இருந்தான், ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு மனிதன், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அந்த வேல்ஸ் தேசத்துக்கு இந்த ஜான் நாக்ஸ் தான் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனிதன். அந்த மகாராணி சொல்லுவாங்களா, இந்த உலகத்தில் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், ஆனா இந்த மனிதனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பிச்சா என் உடம்பெல்லாம் பத்தி எரியுது அப்படிமா. யாரு? வேல்ஸ் தேசத்து இளவரசி சொல்றாங்க, இந்த மனிதன் முழங்கால் போட்டானா என் உடம்பெல்லாம் பத்தி எரியுது, அதை நான் உணர்றேன் அப்படின்னாங்களா. ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய முழங்கால். ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா அதுக்கு அவ்வளோ வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு சபை ஜெபம் பண்ணுச்சுன்னா சோதனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இந்த பகுதியிலுக்கு அத்தனை ஆவி மண்டலத்தையும் அசைக்கிறதா இருக்குது. ஆமென். we are a trouble maker. இந்த சபை தான் இந்த பகுதியில், வேற யாருக்கு ட்ரபிள் இல்லை. பிசாசின் ராஜ்யத்துக்கு யார் ட்ரபிள்? நீ ஆமேன்னு சொல்லணும்னா நீங்க ட்ரபிளே கிடையாது அவனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நம்ம தான் ட்ரபிள் மேக்கர். நம்மளை கண்டாதான் அவனுக்கு எரிச்சலா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டா இன்னைக்கு தலையில டெல்லியில் உட்காந்துருக்கணும், அத்தனை வயலுக்கு எரிச்சலாம். தோத்துறோம். ஏன்னா விட மாட்டேங்கிறாரு. அடுத்து 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 அடிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அது போல நம்ம அடுத்து 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 அவனை செய்யறோம். அவன் சொல்றான், ஏய் இந்த ஊர்ல அவன் எல்லாம் என்ன கொண்டாடுறான்பா, சடையமரமா என்ன கொண்டாடுறான்பா, பெரிய சடையமரமா என்ன கொண்டாடுறான்பா, இந்த அண்ணா நகரா ஓஹோ நீ காலில் உழுந்து கிடக்கிறான். ஆனா இந்த வஞ்சி நகருக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாத்தியா கூட்டம், அவன் எனக்கு பெரிய பிரச்சனை. ஒரு ஆமேன்னு சொல்ல தெரியல. ஏன் இவ்வளவு மெதுவா கை போகுது? நீங்க தானே ட்ரபிள் மேக்கர் அவனுக்கு. நாங்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், அவனுக்கு ஒன்றும் நாங்கள் பிரச்சனையே பண்ண மாட்டோம், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். பாரு உள்ளே போய் கூட நான் ஆமேன்னு சொல்ல மாட்டேன், நான் வாளுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அவளை நீங்கள் இல்லைல்ல, உங்களை கண்டா உங்க முனங்க உங்களுக்கு தெரியலங்க, உங்க மேலுக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் உங்க மேலுக்கு இயேசுவின் ரத்தமோ உங்க மேலுக்கு அபிஷேகமோ அவன் கண்களுக்கு மட்டும் தெரியும். அவன் உங்களுக்கு பயப்படுவான். உங்க வீட்டுக்குள்ள வந்துருவானா? உங்க வீட்டுக்குள்ள வர முடியுமா? வரவே முடியாது. ஏன்னா அவன் அதிகாரத்தை உரிந்து ஆண்டவர் யார் கையில் கொடுத்தாரு? அந்த சிலுவையின் வெற்றி. அதுதான் இழந்து போன மனுக்குலம், இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் பாருங்க. அவன் உட்காருன்னா உட்கார்றான், ஏய் சத்தம் போடாத உட்காரு அப்படின்னு உட்கார்றான். ஒரு காலத்தில் அவன் நடக்க முடியுமா? யாரை சொல்றேன்? இந்த பக்கத்தில் இருந்து நல்ல வேலை பொம்பளைங்க இருக்கு, இந்த பக்கத்தில் சொன்னால் இவரை தான் சொன்னேன்னு சொல்லியிருப்பீங்க. தோத்திரம். உட்காருன்னா உட்கார்றான்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ அது பொம்பளை பிசாசா? உட்கார்றான்னு சொன்னால் நீங்களா புரிஞ்சுக்கணும் அது யாரு. இப்போ நான் யாரை சொல்கிறேன்? அப்பா தோத்திரம். அல்லேலூயா. அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். தூ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸ்தோத்திரம். சொல்லு சொல்லு, நீ ஆமேன்னு சொல்றியா? நீ நான் வெளியில் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்றான். பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? இயேசுவே ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த இயேசு உங்களோட இருக்கிறார். உங்களை நீங்க பயந்தா கூட அவனால ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் சொல்றேன், ஈவன் தோ நீங்க பயந்தா கூட அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களை தொட முடியாதுன்னு. ஆமென். ஏன்னா அதிகாரம் தேவன் சபையின் கையில கொடுத்திருக்கிறார். This is the third secret of the resurrection. இழந்து போன மனுக்குலத்துடைய அத்தனை அதிகாரங்களையும் இயேசு சிலுவையிலே உரிந்து கொண்டு உலகத்து கையில கொடுக்கல, மனுஷன் கையில கொடுக்கல, சபையின் கையில கொடுத்தார். ஏன்னா இயேசு சபைக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா மறுபடியும் மனுஷன் கையில கொடுத்தா அவன் இழந்துருவான். சபைக்கு கொடுத்தாதான் சபை அதை பயன்படுத்தும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான்காவது சீக்ரெட் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரோமர்களின் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 22 23 வசனங்கள். Book of Romans chapter 23 verse 23, 22 and 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். ஓ கவனிங்க நல்ல கவனிங்க. சோ வாசிமா, இன்னொரு முறை வாசிக்குமா அத. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. எப்பொழுது?
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எப்பொழுது? இயேசு உயிர்த்தெழுந்த போது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உயிர்த்தெழுதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம். வாசிங்கமா. தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதா. எத்தனை பேர் தேவனுக்கு அடிமை? அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்க யாருக்கு தான் அடிமை? தேவனுக்கு அடிமை. அது சொல்லிருக்கு. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு ஒரு மனுஷனுக்குள்ள, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பாவம் மரித்து போகிறது. என்ன மரிச்சு போகுது உங்களுக்குள்ள? பாவம் மரிச்சிருச்சா? பாவம் மரிச்சிருச்சான்னு கேட்கிறேன். இப்ப நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. ஹலோ, கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நித்திய ஜீவன் நமக்கு பலன். அந்த பலன் என்னன்னா, பாவம் நமக்குள்ள கொல்லப்படுகிறது. எனக்குள்ள பாவம் ஒரு காலத்துல உயிரோடு இருந்துச்சு. அந்த பாவம் என்னை கொன்றது. பவுல் சொல்றாரு, பாவம் என்ன செஞ்சது? உங்களை கொன்னுச்சா? கொன்னுது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க சரீரத்தை அழிச்சது பாவம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டது. ஸ்தோத்திரம். மனுஷன் செய்யற பாவம் தாங்க அவனை அழிக்கும். மனிதனுக்குள் இருக்கிற பாவம், தாவீது சொல்றான்ல, என் இளவயதின் பாவங்கள் என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது. அறிக்கை செய்யாத வரைக்கும், ஆண்டவரோட ஒப்புரவாகாத வரைக்கும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள பாவம் மரிக்காது. ஆனா என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுறோமோ, எனக்குள்ள இருக்க பாவம் மரிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனாலதான் உங்க சரீரத்துல வியாதி இல்ல, பலவீனம் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு உலகத்து மனுஷனுக்கு வருகிற பெரும்பாலான வியாதிகள் உங்களுக்குள் வராததுக்கு ஒரே ஒரு காரணம், பாவம் மரித்து கொண்டிருக்கிறது. ஒரேடியா கொண்டுலாமா பாஸ்டர்? அது உங்க கையில தான் இருக்கு, அது என் கையில தான் இருக்கு. ஆமென். நான் வராவிட்டால் நீங்கள் உங்கள் பாவத்தில் சாவீர்கள். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரலன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என் பாவத்தில் எப்பயோ செஞ்சிருப்பேன். 20 வயசு வரைக்கும் நான் செஞ்ச பாவம் என்ன 25வது வயசுல கொண்டு இருக்கும். ஹலோ, ஆனா தப்பிச்சுக்கிட்டேன். இயேசு என்றைக்கு உயிரோடு எழுந்தாரோ, எனக்குள் இருக்கிற பாவம் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டே இருக்கிறது. மரிக்குதா இல்லையா? நான் செய்கிற பாவங்களை போய் தேவ சமூகத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரை, இன்றைக்கும் ரட்சிப்பு என்கிறது என்றைக்கோ பெற்ற ரட்சிப்பு அல்ல. 20 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷம் முன்னாடி அந்நிய பாஷை பேசினேன், 10 வருஷமா நான் சபைக்கு வந்தேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு என்பது அனுதினம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அது என்ன ரட்சிப்பு? காலை எந்திரிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். நேற்று எங்கே போனேன், எங்கே வந்தேன், ஆண்டவர் இதெல்லாம் என் உள்ளத்தில் வந்துச்சு, என் மைண்டில் இதெல்லாம் பாவம் வந்துச்சு, சிந்தை வந்துச்சு, அவனுக்கு விரோதமாக பேசுனேன், இவனுக்கு விரோதமாக பேசுனேன், எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஒப்புரவாகி, அதான் என் பாவத்தை சாகடிக்கிறது. இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா? காலைந்து எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? அப்படியா? இவ்வளோ பேர் ஜோம் பண்ணீங்களா? பிரைஸ் எல்லாம் வெரி குட். நான் இந்த செய்தி எடுத்துட்டு படுக்கும்போது கரெக்டாக 1 மணி, 4 மணிக்கு எந்திரிச்சேன், 5:30 வரைக்கும் ஜோம் பண்ணேன். அதுதான் ரட்சிப்பு. நான் இன்னைக்கு தானே சர்ச்சுக்கு தானே போறேன், அங்கே போய் பாட்டு தானே பாட போறேன், அங்கே போய் ஜெபம் தானே பண்ண போறேன். அதெல்லாம் இல்லை. இது கும்பல்ல கோயிந்தா. இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் கும்பல்ல கோயிந்தா கோயிந்தா அப்படிமா ஒருத்தன். அங்கே 100 பேர் ஆமே கோயிந்தா கோயிந்தாம்பா. அதல்ல ரட்சிப்பு என்பது அனுதின ரட்சிப்பு. இன்னைக்கு காலை எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகி, அதனால இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து நிற்க முடியுது. பாட்டு நடத்தும்போது, ஆராதனை நடத்துகிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்றோம், தேவனுக்கு மகிமை. ஆமீன் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க பாவம் செய்த ஆண்டவருடைய முகத்தை உங்களால பார்க்கவே முடியாது. யூ கான்ட் see தேவனுடைய முகத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க பாடுவீங்க, ஆராதிப்பீங்க, ஸ்தோத்திரம், உங்க ஆராதனை செய்த வச்சே நீங்க எந்த அளவு ஜெபம் பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். பாடும்போதே இப்படியே நிற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல. நல்லா பாடி ஆராதிங்க பார்த்தீங்களா? அப்போ தான் வருவாங்க. 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் எங்களோட சேர்ந்து ஃபயர் ஆயிடுவாங்க.
அப்போ என்ன அர்த்தம்? காலைல அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, தேவனோட ஒப்புரவாயிட்டாங்க, தேவனோடு பேச வேண்டிய காரியங்கள் பேசி எந்த காரியத்தை அறிக்கை பண்ணணுமோ எல்லா காரியத்தையும் அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் அந்த அந்த பரிசுத்தமாகுதலை, அந்த பாவ மன்னிப்பை வாங்கிட்டு இங்கே வந்து நிற்கும் போது நீங்கள் தேவனை பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது சீக்ரெட், பாவம் உனக்குள் மரித்து கொண்டே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் பாவத்துக்கு என் மேல் வல்லமை இருந்திருக்கும். பாவம் என்னை கொன்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்தில் நான் செத்து இருப்பேன். ஆனா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இனி உன்னை கொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாவத்தை நீங்கள் கொல்லுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய சீக்ரெட் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து முடிக்கலாம். மேலும் ரோமர் 6:4-5 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. என்ன அழகா எழுதுறாருல பவுல். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல அவர் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, என்றைக்கு இயேசு எழுப்பப்பட்டாரோ எனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்காரு? நாம் நடக்க வேண்டிய, எப்படி நடக்கிறோம்? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்ட. என்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ள என்ன பண்ணுச்சு? ஒரு புது மனுஷனா, புது லைஃப் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆமென். புதிய நம்பிக்கை, வாழணுன்ற ஒரு நம்பிக்கை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனை மனுஷர்கள் மரித்து போய் அலைகிறான், நம்பிக்கை கூட இல்லப்பா. அவனுக்கு நம்பிக்கை சொல்ல ஆள் இல்லை. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு ஜீவன் இருக்கு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உன்னையும் ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை. அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு உங்களுக்கு. நீங்க எவ்வளவு சோர்ந்து போய், எவ்வளவு நொறுக்கப்பட்டு, எவ்வளவு பலவீனத்தோடு நீங்க வந்தாலும் ஆண்டவர் இங்கிருந்து பேச ஒரு வார்த்தை, உங்க வார்த்தையை உயிர்ப்பிக்கும் உங்க வாழ்க்கை. ஏன்னா அவர் வெச்ச புதிய லைஃப், நியூ லைஃப் உங்களுக்குள்ள இருக்குது. என்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஒரு புதிய வாழ்க்கையை நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். பழைய வாழ்க்கை அல்ல. ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை? புதிய லைஃப், நியூ லைஃப். ஸ்தோத்திரம். பழைய லைஃப் அல்ல. பழைய லைஃப் எப்படி? முறுமுறுத்த வாழ்க்கை, பாவத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை என்கிற நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை வச்சிருக்காரா இல்லையா? என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார், என்னையும் கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார், என்னையும் தேவன் உயிர்ப்பிப்பார், என்னையும் கர்த்தர் பெரியவனாக்குவார், என்னுடைய விளக்கையும் தேவன் ஏற்றுவார். நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதான் புது லைஃப், அதான் புது. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்னையும் நினைப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் நினைப்பார் உங்களை. ஆமென் சொல்லுங்க. எழுத நிற்போம். ஜெபம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த ரிசரக்ஷன்ல இருக்கிற சீக்ரெட் ஆண்டவர் சொன்ன, நீ ஏற்கனவே எழுப்பப்பட்டுட்ட. தேவனுக்கு மகிமை. நீ ஏற்கனவே உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Know the truth. The truth will deliver you. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். என்ன சத்தியம்? இந்த மரணத்தில் உயிர்த்தெழுதல் என்ன சத்தியம்? What is the secret? ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏற்கனவே இயேசுவோட எழுப்பப்பட்ட. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த உங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் தான் எனக்குள்ள
ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே மரித்து கிடந்த பல காரியங்களை உயிரோட எழுப்பியது. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எனக்குள்ள வந்தபோது அக்கிரமமும் பாவமும் இருந்த என்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏற்கனவே நான் இயேசுவோட உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன். இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதுதான் ரகசியம். இதுவரைக்கும் இது விளங்காம இருந்துச்சு. நானும் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. சபையை பார்த்து சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதலுக்கு இரண்டாவது ரகசியம், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இனி மரணத்துக்கு உன் மேல அதிகாரம் இல்லப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மரணத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. நீங்க அறிக்கை பண்ணுங்க, பயப்படாதீங்க. சின்ன சின்ன வியாதி பலவீனம் வரும்போது சொல்லுங்க, மரணம் விழுங்கப்பட்டது. ஏற்கனவே மரணம் விழுங்கப்பட்டது என்ற ரகசியத்தை கர்த்தர் இந்த காலையில சொல்றாரு. வியாதி மரணத்துக்கு எதுதான். வியாதி உங்களுக்குள் இருந்தால் சொல்லுங்க, மரணம் விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. பலவீனத்தோடு வந்தவங்க, வியாதியோடு வந்தவங்க, மரணத்துக்கு எதுவான வியாதியோடு இருக்கிறவங்க சொல்லுங்க, மரண பயத்தோடு இருக்கிற சொல்லுங்க, மரணமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை. காரணம் உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். This is second secret. What is the third secret? ஆண்டவர் சொல்றார், அவர் எல்லா அதிகாரங்களையும், மனுஷன் இழந்து போன சகல அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு மறுபடியும் இயேசு உயிரோடு எழும்பாவிட்டால் பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் மரித்தார். ஆனா உயிரோடு எழுந்த பிறகுதான் எல்லா அதிகாரங்களையும் பறித்து சபையின் கையில கர்த்தர் கொடுத்தார். இந்த உலகத்து கையில கொடுக்கல, மனுஷ கையில கொடுக்கல, தேசத்தினுடைய தலைவர்கள் கையில கர்த்தர் கொடுக்கல. சாதாரணமா இருக்கிற உங்கள் கையிலும் என் கையிலையும் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரம் முழுவதையும் இந்த உயிர்த்தெழுதல் கொடுத்தது. This is a secret, third secret. What is the fourth secret? தேவனுக்கு மகிமை. Just remember, உயிர்த்தெழுதலில் அவர் உயிர்த்தெழுந்ததினால் பாவம் எனக்குள் சாகடிக்கப்பட்டது. நான் இந்த பாயிண்ட ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் உயிர்த்தெழாவிட்டால் நான் பாவத்தில் மரிச்சு போயிருப்பேன். ஆண்டவர் முகத்தை பாருங்க. நீங்க ஒருவேளை உயிர்த்தெழாவிட்டால் நான் பாவத்தில் செத்திருப்பேன். என் பாவம் என்னை கொன்றிருக்கும், நேரம் கொன்று போட்டிருக்கும். ஆனா இயேசு உயிரோடு எழுந்ததினால் பாவம் தோற்கடிக்கப்பட்டது. எனக்குள்ள எழும்புகிற பாவங்களை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் சாகடிக்கிறது. ஐந்தாவது, what is the fifth secret? ஓ, உயிர்த்தெழுதலில் எனக்கு ஒரு புதிய லைஃப். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு புதிய லைஃப் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியுமா? புதிய ஜீவன் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்த போதுதான். அவர் உயிரோடு எழுந்த போதுதான். அவர் உயிரோடு எழுந்த போது, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராத கை உயர்த்துங்கள். சொல்லவே மாட்டேன். உங்களுக்குள்ள 5 ரகசியங்கள். ஜீவனின் அதிபதி உம்மை உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. Come on everyone. அவர் உயிர்த்தெழுந்ததால் பாவம் சாகடிக்கப்பட்டது, மரணம் விழுங்கப்பட்டது, நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை சொல்லுங்கள். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆரா. Let's sing hallelujah. நல்ல சத்தத்தை உயர்த்தி மனதாரவரை அல்லே. ஒரு மரணம் பாவத்தை வென்றது, ஆனால் உயிர்த்தெழுதலோ மரணத்தை கொன்றது. ஓ அல்லேலூயா. ஓ செனா தூயரே தூயரே
சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே உமக்கே. ஆமென். நல்ல ஆண்டவரே, the secret of the resurrection, உயிர்த்தெழுதலில் இருக்கிற மறைந்திருந்த ரகசியங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசினீர். நாங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிறோம். பாவம் எனக்குள் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய வாழ்க்கை எங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இனி பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த அனுபவத்தோடு இந்த காலையில் நாங்கள் திரும்பி போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் எங்களுக்குள் ஜீவனும் ஆவியாயும் இருக்கட்டும். ஆண்டவரே, அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். மரித்த அநேக காரியங்களை உயிரோடு எழுப்பட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் இந்த காலையில் எங்களை தாழ்த்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை அமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.